புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-332. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள சலானி ஜுவல்லரி மார்ட் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சலானி குழுமத்தின் நிறுவன இயக்குனர் ஜெயந்திலால் சலானி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி, சினிமா நடிகை ராக்ஷி கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டு சலானி ஜுவல்லரி மார்ட்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். சலானி குழுமத்தை சேர்ந்த ரிஷப் சலானி, கௌதம் சலானி, ஸ்ரீபால் சலானி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இதுகுறித்து சலானி குழுமத்தின் நிறுவன இயக்குனர் கூறுகையில், சலானி ஜுவல்லரி சென்னை, மதுரையில் வலுவான மற்றும் வெற்றிகரமான இருப்பை கொண்டு வாடிக்கையாளர்களின் இதயங்களை வென்றுள்ள சலானி ஜுவல்லரி மார்ட் புதுச்சேரியில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆபரணமும் அழகின் கதையை சொல்லும், ஒவ்வொரு படைப்பும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும், ஒவ்வொரு பளபளப்பும் கொண்டாட்டத்தின் சின்னமாக விளங்கும் ஓர் இடத்தை காண வருமாறு சலானி ஜுவல்லரி மார்ட் நகை பிரியர்களை அன்புடன் அழைக்கின்றோம் என்றார். இந்த இயர் 2026 and 27 இந்த ஃபைனான்ஷியல் இயரை 40 ஸ்டோரை கிராஸ் பண்ணோம் பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய பிளான். Give a big hand for them. If you look at their jewelry, it's a great blend of modern and traditional, and I think our generation that is what we want, that is what we seek. Still into our cultural roots, but wearing something that's modern, that tells a story.
I'm very happy, very excited to be a part of this journey with them. And this lovely set that you see me wearing is also from them. And I know how hard they have worked to choose this one. That is how much love they give, and how much they love their jewelry is seen in their pieces. செல்லானி ஜுவல்லரி மார்ட் பாண்டிச்சேரியில் அண்ணா சாலையில் 18th ஷோரூம் ஓப்பனிங் இருக்கு. ஓப்பனிங் பை ராஷி கண்ணா ஆக்ட்ரஸ் ப்ளஸ் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள். இந்த நிகழ்வில் மிஸ் ராஷி கண்ணா எங்களோட பிராண்ட் அம்பாசிடராக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வித் ஆல் ஆஃப் பிளஸிங்ஸோட நல்ல ராசியோட இந்த தொடக்கம் பிரமாதமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். புதுச்சேரியில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இருக்கிறது. நிறைய ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன் இங்க. And very very happy to be associated with the Chalani Group. Chalani Group pati I think a lot of us know about their quality, about their jewelry, and this is the first time they are coming up with a brand ambassador, and I'm very very happy to be their brand ambassador. I absolutely love their jewelry. It's a mix of modern and traditional, the way I like it. Their jewelry tells a story, their TV commercials tell a story, and I'm very happy to be a part of that story. And I hope that legacy continues for long. Thank you. Thank you. பல மொழிகள நடிக்கிறீங்க. லாங்குவேஜ் எப்படி மெயின்டைன் பல மொழிகள லாங்குவேஜ் how many language எப்படி மெயின்டைன் பண்றீங்க? தமிழ் கஷ்டமா இருக்கானா, பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். ஆமா. ஃபிட்னஸ்க்காக ஐ திங்க் just go to the gym and eat good food ante. Social media oda pressure வந்து எப்படி பாதிக்கும்? Pressure I don't take it as pressure. I take it as a place where I can connect with my fans. So pressure, there's no pressure. Theater release OTT இது ரொம்ப நடிகர்களுக்கு வர அதிகமா இருக்கு. Theater release OTT இது வந்து இப்ப நடிகர்களுக்கு அதிக வாய்ப்பு. I think both have their own place today, but I love films, so I'll choose films over OTT. சினிமா துறையில இருந்து முதலமைச்சரா விஜய் வந்திருக்காரு. என்ன மாதிரியான அவர் மக்களுக்கு சேவை செய்யணும்? What will I tell people? I am very happy, of course. எனக்கு தெரியும். I am very happy and we need such people in positions of power, and I'm very happy that Vijay sir is there, and I think he'll do a great job. Next movie பெரிய ஆக்டர் கூட யாருன்னா? ஆமா பண்றேன். ஆனா just wait. I'm just waiting for the production to tell you guys. ஆக்டர் பேர் சொல்லுங்க. நடிக்க வரலனா என்ன ப்ரொபஷன் செய்வீங்க? நடிக்க வரலனா என்ன? நடிக்காம இருந்தீங்கன்னா வேற எந்த துறைக்கு போயிருப்பீங்கன்னு கேக்குறேன். समझ नहीं आया. If I don't, what have you been doing? If I wasn't an actor, I would have been an IAS officer. Yeah. தமிழ் திரையுலகில் எந்த நடிகர் உங்களுக்கு அதிகமா கவர்ந்து? Who's the best? Very difficult to name one person, but I think I've said it a lot of times that I love Thalapathy Vijay sir, but I think now he's busy with politics. I hope he returns to the screen. Okay. நீங்க அடுத்து நடிக்க விரும்பும் எந்த கதாபாத்திரம்? For the next character of the movie. I'll tell you. Right now I'm not allowed to say anything. Okay. Thank you guys. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மரிய வில்சன், தமிழக முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி மாநில நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் 2 வாரங்களில் இந்த வெள்ளை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து திருத்திய பட்ஜெட்டுக்கும் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்து கேட்டபோது, மாநிலத்தின் உண்மையான நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே இத்திட்டம் குறித்து முதலமைச்சர் முக்கிய முடிவை அறிவிப்பார் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் குறிப்பிட்டார்.
அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன இன்வைட் பண்ண ஃபெடரேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அதோட முக்கியமானது வந்து நான் பிறந்த ஊர் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் எ மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடுல அதை ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இங்கே வரப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் விளையாண்ட இடம் ஆக்சுவலாக 92, 93 அதே செட்டப் தான் இருக்குது. அப்படியே நான் இங்கே விளையாண்டு இங்கே வாலண்டியர் பண்ணி இங்கே கிளப்புக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ரவத்மன் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ அவர் சார் தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து மினிஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறதோட ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராக ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப இணைந்து நாங்கள் 2 பேரும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. பழைய நினைப்பெலாம் வருது. இங்கே நான் விளையாண்ட காலங்கள், இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் அதோட ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து அன்றைக்கி எனக்கு ஒரு பாஸ்கெட் பால் கொடுத்து விளையாடுப்பான்னு சொல்லலைன்னா வில்லியம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். என்னோட மென்டர் அவர் தான். இங்கே இல்லை, பட் இருந்தாலும் அவர் ஆரம்பித்தது தான் பாஸ்கெட் பால் அந்த கைடன்ஸ் ஆஃப் ரவத்மன். நாங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் தான் விளையாடுவோம். அங்கேருந்து விளையாண்டு வந்து இங்கே டோர்னமெண்ட்டில் நடத்த பார்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் படித்தது பெட்டி செமினார். அப்புறம் இது ஸ்கூல் வந்து கௌரிமேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம் ஸோ அப்படி தான் என் வாழ்க்கை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் பாஸ்கெட் பால் என்னை விட்டு போகல. இன்றைக்கி வரைக்கும் விளையாண்டு தான் இருக்கிறேன் பாஸ்கெட் பால். அதை தான் காலேஜ்லேயும் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழக பட்ஜெட் எப்போ சார் தாக்கல்? ரிவைஸ்டு பட்ஜெட் கூடிய விரைவில் அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய அளவுக்கு கடன் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினால நிதிநிலை பொறுத்தவரையும் நீங்கள் நிறையா வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி நிறைவேற்றுறீங்க? அதான் சொன்னாங்க, உங்களுக்கு ரிவைஸ்டு பட்ஜெட்டில் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா ஆன்சரும் அது எல்லா விஷயமும் இப்போ தான் ஒரு 10 நாள் தான் ஆச்சு. சார் உரிமை தொகை வந்தோடனே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இப்போ பட்ஜெட் அவர் ஒரு கட்டத்தில் இல்லைன்றீங்க, ஆனால் அதில் பட்ஜெட் போடலாம் அப்படின்றாங்க. உங்களோட நிலைப்பாடு இப்போ எவ்வளோ விரைவாக எதிர்பார்க்குறாங்க? அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒயிட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அடுத்த கட்டமாக ரிவைஸ் பட்ஜெட்டில் எங்களோட எல்லா உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் இருக்குது. நல்ல இருக்கு. எப்போ சார் லீடு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. வெரி ஷார்ட், ஒரு 2 வீக்ஸ். தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பேசும் பொருளாகவே ஆகிட்டு இருக்கு. ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணது 1 day 2 day வந்து டிலே இருக்குது. அவ்வளோதான் தவிர வெரி ரீசெண்ட்லி அதுக்கு வேண்டிய இனாகரல் வந்து கண்டிப்பாக நடக்கும். விஜயினுடைய டெல்லி விஜயம் வந்து வெற்றியாக தோணுது. ப்ரோட்டோகால் இதுவே அந்த ப்ரோட்டோகாலோட விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா போய் மீட் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டோகால் நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. ஏதாவது குறிப்பிட்டு தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே விரைவு. புதுச்சேரி அடுத்த கடப்பரைக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய தீமிதி திருவிழா நேற்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடந்த 19ஆம் தேதியன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. மேலும் சுவாமி மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு நாளும் இரவு வீதியுலா நடைபெற்று வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று கூழ்வார்த்தல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று வெள்ளிக்கிழமை திரௌபதி அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் இரவு தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கையுடன் திரௌபதி அம்மன், அர்ஜுனன், கிருஷ்ணன், சுவாமி வீதியுலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கடப்பேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 21ஆம் தேதி தொடங்கி விழாவானது தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. மேலும் கடந்த 24ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் 28ஆம் தேதி முத்து பல்லக்கு, குதிரை வாகனம், கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக நேற்று சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-3332. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர்,
நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736088282. வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திரு வேங்கட மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய திருபுவனை குடிநீர் பிரிவு மெக்கானிக் சரவணன், கூடப்பாக்கம் குடிநீர் பிரிவு மெக்கானிக் வேணு, கோபாலன் கடை குடிநீர் பிரிவு MTS சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் முக்கிய அம்சங்களாக நீண்ட கால சேவைக்காக பணி நிறைவு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு உதவி பொறியாளர் திரு வேங்கடம் தலைமை தாங்கினார். மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் ஊழியர்களின் நீண்ட சேவைக்கால நினைவுகளை பகிர்ந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரியில் 10, 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் 971 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. இவர்களுக்கான துணைத் தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெறும் வகையில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு கல்வித்துறை இயக்குநர் மோகன்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். துணைத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு நாள்தோறும் சிறப்பு வகுப்புகளை நடத்த வேண்டும். கால அட்டவணை தயாரித்து பயிற்சி, திருப்புதல் தேர்வு நடத்த வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வருகை பதிவேடு கையாள வேண்டும். அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல்களை கல்வித்துறை இயக்குநர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி இந்தியாவின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இதன் காரணமாக வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் படகு சவாரி செய்யவே விரும்புவதால் படகு சவாரி சுற்றுலா பயணிகளிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளதால் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்படும் படகுகள் சுற்றுலாத்துறையின் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும். மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது என்றும் சாகசங்கள் மற்றும் ஆபத்தான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று கடலோர காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் கோடை விடுமுறை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பாண்டி மெரினா கடற்கரையில் கடலோர காவல்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் ஆய்வு மேற்கொண்ட பொழுது 2 படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகள் ஏற்றி சென்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த 2 படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களது உரிமத்தை ரத்து செய்ய கோரி சுற்றுலாத்துறை கடலோர காவல்படை போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர்.
இதேபோல் தொடர்ந்து நரம்பை, பெரிய காலாப்பட்டு மற்றும் நல்லவாடு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீறி மீன்பிடி படகுகளில் சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்து சென்ற 3 படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறைக்கும் கடலோர காவல்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சமரசமும் செய்யப்பட மாட்டாது என்றும் விதிமுறைகளை மீறும் படகு உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்தில் இன்று தொடங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியிலிருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் GPS கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாடு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும்பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள், பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு கல்வியாண்டு துவக்கம் முன்னாடியும் நம்ம பள்ளி கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேருந்துகளுக்கான சோதனை நடைபெறுவது வந்து வழக்கமானது. ஸோ அதுபடி இந்த கல்வியாண்டு வந்து இப்போ ஜூன் 4ஆம் தேதி துவங்க இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கிற அனைத்து பேருந்துகளுக்கும் ஒரு சோதனை நடத்துறதுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நம்ம புதுச்சேரியில் நடைபெறுகிறது. ஸோ நம்ம புதுச்சேரியில் மொத்தம் 1164 கல்வி மற்றும் கல்லூரி பேருந்துகள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அனைத்து பேருந்துகளுக்கும் வந்து இந்த பாதுகாப்பு சோதனை வந்து இங்கே நடைபெறும். ஸோ மொத்தமாக வந்து இந்த பாதுகாப்பு சோதனையில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேராமீட்டர்ஸ் வந்து நாங்கள் செக் பண்ணுறோம். நம்ம போக்குவரத்து துறை வந்து செக் பண்ண இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேருந்துலேயும் வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தி இருக்கா, அதுக்கான GPS கருவி பொறுத்து இருக்கா, இல்லை CCTV கேமரா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கா, எமர்ஜென்சிஸ் விண்டோஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஸோ பேருந்துகளில் கதவுகள் வந்து மூடுறதுக்கான சரியான வசதிகள் இருக்கா, இதே மாதிரிக்கான அனைத்து சோதனைகளும், மற்றபடி அவங்களுடைய ஸ்பீட் கவர்னன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கா, இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த சோதனை முகாமை வந்து செக் பண்ணுறோம். ஸோ பெருமளவில் வந்து பல்வி கல்லூரி வாகனங்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த வாகனமாவது இந்த சோதனையில் வந்து ஃபெயில் ஆனால் ஸோ அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அவங்கள அது அனைத்து இதையும் சரி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்மளுடைய மாணவர்களை ஏற்றுக்கிறதுக்கான அனுமதி வந்து வழங்கும். பள்ளிகள் திறப்பு வந்து 4ஆம் தேதி வந்து கல்வித்துறை அறிவிச்சிருக்கு. ஆனால் ஒரு சில தனியார் பள்ளிகள் வந்து திங்கட்கிழமையே வந்து பள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் குறுஞ்செய்தி அறிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. புதுச்சேரி மாநிலம் ஓசூடு தொகுதிக்குட்பட்ட சேதரப்பட்ட பகுதியில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததால் காலை முதல் குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறி அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள பல்வேறு குடியிருப்புகளுக்கு பிரதான குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை முதல் பல பகுதிகளில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
குறிப்பாக வீட்டு உபயோகத்திற்கான தண்ணீர், சமையல் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு முக்கிய சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைத்து விரைவில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசு மக்களை பாதிக்கும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். புதுச்சேரி அரசு பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்கி மக்களை காப்பாற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் அரசு அச்சகம், பிரெஞ்சு கார்னர் பேக்கரி அருகில் பாக்கமுடையான்பட்டு அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் வருமானமின்றி கஷ்டப்பட்டு வருகின்றனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தியதனால் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்து வருகின்றது. வாங்கும் சக்தி இழந்து மக்கள் கஷ்டப்படும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு காரணமாக வருமானம் இழப்பு ஏற்பட்டு வருகின்றது. எனவே மத்திய அரசு பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி அரசு மக்களை பாதுகாக்க பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இப்போராட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில தலைவர் பாளையத்தான், மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஆட்டோ சங்க மாநில கௌரவ தலைவர் ராமதாஸ், மாநில செயல் தலைவர் சதீஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் ஜீவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள் பிரகாஷ், நடனமூர்த்தி, தயாளன், ஜெயபால், ராஜி, சுகுமாரன் பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arubadai Veedu Medical College and Hospital Campus, புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகள்
மாணவர்களை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-3332. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736 08282.